ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பர்பிள் லைனோட ஒர்க் அப்டேட் தான். இந்த பர்பிள் லைன் வந்து மாதவரம் மெல்கானில் தொடங்கி சிறுசேரி சிப்காட் வரைக்கும் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் பார்த்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சோழிங்கநல்லூர் மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது வந்து ரெட் லைன் ரூட்டோட, அதாவது டெர்மினல் ஸ்டேஷன், அதாவது சோழிங்கநல்லூர் தான் இதோட கடைசி ஸ்டேஷன். இப்போ நம்ம அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கிறோம். இந்த சோழிங்கநல்லூர் பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரோட்டில் நடுவுலே வந்து ஒரு ட்ரைனேஜ் ஒர்க் போகிற மாதிரி இருந்தது. நான் ட்ரைனேஜ் ஒர்க்கோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அதில் வந்து இது வந்து குடிநீருக்காக இங்கே வேலை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 அந்த பைப் லைன் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இதில் வந்து ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் கட்டி அதுக்கு உள்ளாடி இந்த பைப் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு மெட்ரோ காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த காலம் வந்து ஆல்மோஸ்ட் பாதி வரைக்கும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த சோழிங்கநல்லூர் ஃபுல் மெட்ரோ ஸ்டேஷனையுமே சுற்றி எடுத்து ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் ஃபுல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். அதாவது 4 டைரக்ஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இந்த பர்பிள் லைனில் சோழிங்கநல்லூர்லேருந்து ஷிப்காட் வரைக்கும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கவர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அதை வந்து எண்டு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஆல்மோஸ்ட் இந்த சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே வர வர பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு காலத்தோட உயரமும் ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி மெட்ரோ ஸ்டேஷன், இது ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இந்த பில்ட் பண்ண போகிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பர்பிள் லைன் கிராஸ் ஆக போகுது. அதுக்கு மேலே தான் இந்த ரெட் லைன் கிராஸ் ஆகி இதோட கடைசி ஸ்டேஷன் இது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து அந்த ட்ரெயின் ஸ்டாப் ஆகி நிற்கிறதுக்காக டுவர்ட்ஸ் ஈசிஆர் வரைக்கும், முன்னாடி இந்த ஈசிஆரில் இங்கே ஒரு டோல்கேட் இருந்தது, அது வரைக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் துரைப்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த டைரக்ஷனில் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம துரைப்பாக்கத்தை நோக்கி போகும்போது இங்கே வரைக்குமே அந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் சிம்பிளில் ரொம்ப பெருசாக வரப்போகுது. அதனால் இங்கே வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 15 காலம் வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான காலம் போட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த மேலே ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்லாப் எல்லாமே போட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க அப்படியே தொடர்ந்து போகும். இதில் கொஞ்சம் தூரம் காலம் பில்ட் பண்ணி அதில் பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணல. அதை தொடர்ந்து போகும்போது இப்போ வந்து இந்த கர்டர் பிளேஸ் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் தொடர்ச்சியாகவே நிறையா இந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை தொடர்ந்து இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் முதல்ல பார்க்க போகிறது ஒக்கியம் துரைப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல தான் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் வந்து கீழே காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த ட்ராக், அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே ட்ராக் போகிறது, அதாவது ட்ரெயின் போகிறதுக்கு அந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு யூ டைப் கர்டர், அதுக்கு பக்கத்துலேயே ஐ டைப் கர்டர் இன்னும் பிளேஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அதை பிளேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ரூட்டில் நம்ம வரும்போது இந்த ரோடே ஒரு அன்ஈவனாக இருந்தது. கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்ததுனால பைக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ அப்படியே பளபளன்னு பைபாஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்மூத்தாக இருந்தது.
பட் ஒரு சில இடம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா போடல. பட் அதில வந்து மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால, அந்த ரோடு கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. கூடிய சீக்கிரம் இந்த ஒர்க்லாம் முடிஞ்சுச்சுன்னா, அத சரி பண்ணிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது காரப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல வந்து காரப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போது. இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல காங்கோஸ் லெவல்ல நம்மளுக்கு ஐடெப் கர்டர் பிளேஸ் பண்ணிட்டு, இன் பிட்வீன்ல அந்த ஸ்லாப் போடுற ஒர்க் போயிட்டு இருக்குது. மேல பிளாட்ஃபார்ம் லெவல்ல அந்த ட்ராக்குக்காக யூ டைப் கர்டர், அதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றதுக்காக சில ஐ டைப் கர்டரும் பிளேஸ் பண்ணியிருந்தத நம்மளால பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து போகும்போது இந்த கண்டினியூவா இந்த யூ டைப் கர்டர் கம்ப்ளீட்டா அங்க வரைக்கும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு போவோம். தொடர்ந்து போகும்போது இப்போ புதுசா ஓப்பன் பண்ண இந்த ஒக்கியமடுகு பிரிட்ஜ் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இந்த பிரிட்ஜ் பக்கத்துல நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த பழைய பிரிட்ஜை ஃபுல்லாவே டெமாலிஷ் பண்ணிட்டு, இப்போ அதுல வந்து அந்த மெட்ரோ பில்லருக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. அதுல வந்து பள்ளம் தோண்டியிருந்தாங்க. பட் அதுல வந்து ஒரு ஸ்க்ரீன் கட்டியிருந்தனால நம்மளால அங்க எக்ஸாக்ட்டா என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் போகும்போது அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல்ல பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே இருந்த பழைய பிரிட்ஜை விட உயரமா கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் லென்த்தும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் பக்கத்துல தான் நம்மளுக்கு ஒக்கியம்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுல வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் லெவல் வரைக்கும் அந்த காலம் பில்ட் பண்ணி அதுக்குள்ள பியர் கேப் ஆட் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அது கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. வாங்க அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம். இந்த ஓஎம்ஆர் ஸ்விட்சை பொறுத்த மட்டும் வேலை ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வந்தேன். ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராக்ரஸ் தான் இருந்தது. ரொம்ப பெரிய ப்ராக்ரஸ் இப்போ பார்க்க முடியல. அங்கங்கே அந்த ஸ்டேஷனில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் முடிஞ்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ராக்ரஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த இடத்துல அதாவது இந்த ஒக்கியம்பேட் பக்கத்தில் அந்த சைடில் சர்வீஸ் ரோடுக்கு அந்த காங்கிரீட் பிளாக் போடுற வேலைகள் போயிட்டு இருந்தது. ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இதை தொடர்ந்து நம்ம போகும்போது அந்த கண்டினியூவா அந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிடிசி காலனி மெட்ரோ ஸ்டேஷன். இதில் காங்கோஸ் நம்மளுக்கு பில்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து பிளாட்ஃபார்முக்கு யூ டைப் கர்டர் பக்கத்துலேயே வந்து ஒரு சில ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதில் வந்து காங்கோஸ் லெவலில் அந்த ஸ்லாப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மிடில் உள்ள அந்த ஐ டைப் கர்டருக்கு நடுவில் அந்த ஸ்லாப்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து போகும்போது கண்டினியூவாகவே நம்மளுக்கு யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேட்டுக்குப்பம் மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஒர்க் ஸ்டேட்டஸ் தான். அதாவது காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த கர்டர் ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மேலே ட்ராக் போடுறதுக்காக யூ டைப் கர்டர் இருக்குது. ஸோ பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து அந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த மேட்டுக்குப்பம் மெட்ரோ ஸ்டேஷனோட கரண்ட் ப்ராக்ரஸ். இந்த பர்பிள் லைன் ரூட்டில் இந்த எலிவேட்டர் ஸ்ட்ரெச்சஸ் ஃபுல்லாகவுமே மார்ச் 2027க்குள்ள கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி அது சிஎம்ஆர்எல் டார்கெட் வச்சுருக்காங்க. பட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு, அதாவது காங்கோஸ் லெவல் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணுற அந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து என்ட்ரி எக்ஸிட்காக எங்கேயுமே வேலை இன்னும் தொடங்கவே இல்லை. பட் ஆனால் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் இங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. மற்றபடி ஸ்டேஷன் லெவலில் நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 2027 மார்ச்க்குள்ளே இந்த எலிவேட்டர் ஸ்ட்ரெச்சை முடிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் மாதிரியே துறைப்பாக்கம் ஜங்ஷன்லையும் ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வரப்போகுது. ஸோ இதுவுமே ஒரு ப்ளஸ் சிம்பிளில் பிரம்மாண்டமாக வரப்போகுது. இதுலேயுமே ஒர்க்கு சும்மா வேறு லெவலில் போயிட்டு இருந்தது.
ஸோ அதை ஜஸ்ட்டு இந்த வீடியோவில் அதோட இன்ட்ரோ மட்டும் கவர் பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் இந்த ஃபுல் துறைப்பாக்கம் ஸ்டேஷனையும், அதாவது இந்த ப்ளஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஸ்ட்ரைட்டாக இப்படி டுவர்ட்ஸ் திருவான்மையூர் போகிற ஸ்ட்ரெச்சஸ், அப்புறம் வந்து ரேடியல் ரோட்டில் உள்ள ஸ்ட்ரெச்சஸ் டுவர்ட்ஸ் ஈஸியாக போகிற டைரக்ஷன், அப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி அடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வர ஸ்டேஷனில் என்னென்ன அப்டேட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. We'll meet you in the next video. Until then, bye bye.